வணக்கம் guys, welcome back to another raw and fearless moment. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆக்லண்ட் நியூசிலாண்டோட த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்த தான் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட வரீங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்கிற மாதிரி இங்கே உண்மையாலுமே அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத நம்ம நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு ராவாக வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். பட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு பிரிட்ஜை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த பிரிட்ஜும் இப்போ நம்ம போகிற இந்த இடத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. சரியா? அது என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா வெல்கம் டு ரா அண்ட் ஃபியர்லெஸ். நீங்கள் நம்மளோட சேனலை எப்போதும் பார்க்குறாளா இருந்தாக்கா வெல்கம் பேக். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கிராஃப்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்ஜ் வந்து ஆக்லண்டில் அப்போது 1910 கட்டுன இந்த கிராஃப்டன் பிரிட்ஜ் வந்து சிட்டி சிபிடி அப்படின்றதுக்கும் நியூ மார்க்கெட்ன்ற ஒரு இடம், அப்புறம் ஆக்லண்ட் சென்ட்ரல் சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜ். ஓகேவா? இந்த கிராஃப்டன் பிரிட்ஜ் தான் வந்து அப்போ வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பெருசாக வந்து ரோடெலாம் கிடையாது, அப்படி சுற்றி போகிற மாதிரி காரில் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ சிட்டிலேருந்து ஒரு மக்கள் வந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்கா இந்த கிராஃப்டன் பிரிட்ஜை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு பிரிட்ஜே வந்து கட்டுனாங்க 1910. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிரிட்ஜு கட்டப்பட்ட வருஷமோ இல்லை அந்த பிரிட்ஜு கட்டப்பட்ட டிசைனோ இது எதுவுமே கிடையாது. இந்த கிராஃப்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அழகான ஒரு பிரிட்ஜுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த சூசைட் பிரிட்ஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எஸ், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து இந்த பிரிட்ஜிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. எதனால இவ்வளோ பேர் இங்கே போய் குதித்து இறந்து போனாங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த ஒரு பிரிட்ஜை குறிப்பிட்டு தேர்ந்து எடுத்து அங்கே வந்து போயிட்டு குதிக்கிறாங்க அப்படின்ற கதையை வந்து நான் உங்கள்கிட்ட சுருக்கமாக ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நேராக போயிட்டு அந்த லொக்கேஷனை பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ உள்ள கிராஃப்டன் பிரிட்ஜ். பார்த்தீங்களா? இந்த கிராஃப்டன் பிரிட்ஜை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து அந்த ஆன்டி சூசைட் பேரியர் போட்டிருப்பாங்க கிளாஸில். தெரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடும் அப்படி கர்வாக கிளாஸ் இருக்குல்ல, அது வந்து ஆன்டி சூசைட் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2002 தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதை வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. 2002க்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு விஷயமே கிடையாது. 1910 வருஷம் 2000 வரைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா 100க்கும் மேற்பட்ட சூசைட்ஸ் வந்து நிறைய அங்கே இருக்குது. பட் அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆன சூசைட் கேசஸ் வந்து பை நியூஸ் பை மீடியா இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணது வந்து ரொம்ப குறைவு, இவ்வளோ தான் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆக்லண்ட் சிட்டியோட பேரை வந்து பாதுகாக்கணும், அங்கே வந்து மக்கள் வந்து ஹாப்பியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக. எஸ், நியூசிலாந்து வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. அதை வந்து யாராலையும் டினை பண்ண முடியாது. இங்கே இருக்கிற விஷயங்கள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்பவும் வந்து ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஒரு அழகான ஒரு நாடு. நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு தான் இது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு நாடு. பட் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான கண்ட்ரியில் எதுக்கு இவ்வளோ பேர் சாகுறாங்க, எதுக்கு இவ்வளோ பேர் வந்து மேலேருந்து குதித்து அதுவும் சூசைட் பண்ணி ஏன் சாகணும், அதுவும் ஒரு பாலத்துலேருந்து குதித்து ஏன் சாகணும், அதுதான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஆரம்பத்தில் மீடியா சொல்லிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் எதனால ஸ்பெஷலாக இந்த பிரிட்ஜை தேர்ந்தெடுத்து அது மேலேருந்து வந்து குதித்து சாகுறாங்க அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இருக்கிறதுலே ஆக்லண்டில் இதுதான் வந்து த ஹையஸ்ட் பிரிட்ஜ், அதாவது உயரமான பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து குதிச்சா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம், நம்ம கை கால் உடஞ்சி உயிரோடு இருந்து சஃபர் பண்ண மாட்டோம், எப்படியும் கண்டிப்பாக இறந்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த ஒரு பிரிட்ஜை வந்து சூஸ் பண்ணி அது மேலேருந்து குதிக்கிறாங்க அப்படின்னு மீடியா எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் காலப்போக்கில் போக போக வருஷம் 2000 இந்த ஒரு நியூஸ் எல்லாமே வேறு மாதிரி மாறினுச்சு. அப்போ தான் வந்து வேறு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆக்லண்ட் கவுன்சிலோ கவர்மெண்ட்டோ இங்கே இருக்கிற மக்களும் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆக்லண்ட் பிரிட்ஜ் கட்டின வருஷமோ அதை கட்டின டிசைனோ மக்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்களோ அதனால் வந்து குதித்து சாகுறாங்களோ இது எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் தாண்டி வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி அப்போ மக்களும் யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது மக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிறையா வந்து யங் டீனேஜர்ஸ் பிள்ளைங்க கூட வந்து பொண்ணுங்களாம் வந்து குதித்து இறந்து போயிருக்குங்க, அப்படி என்ன ஒரு டிப்ரெஷன் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சொல்கிறது வந்து அப்படி எதுவுமே கிடையாது, அந்த பொண்ணு வந்து நல்லா இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் கூட சந்தோஷமாக தான் வீட்டை விட்டு வெளியில் போணுச்சு, அதுக்கு எந்த ஒரு டிப்ரெஷனோ எந்த ஒரு கவலையோ எந்த ஒரு மன அழுத்தமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஆராய்ஞ்சி பார்க்கும் போது தான் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா,
இந்த பிரிட்ஜ் வந்து 1910 கட்டினாங்களே, பட் இந்த பிரிட்ஜுக்கு கீழே 1840 கட்டப்பட்ட இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு. அதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. அது என்னன்றது தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு நேராக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களை நேராக கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். இந்த பிரிட்ஜிலேருந்து குதித்து இறந்து போன மக்களில் வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் 21 வயசு ஏன்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வருஷம் 2000 மேலேருந்து குதித்து இறந்து போகாமல் கை கால்லாம் உடஞ்சி ரிப்ஸ்லாம் உடஞ்சி உயிரோடு இருந்திருக்காங்க சில வாரங்களுக்கு. அவங்கள வந்து போயிட்டு சில பேர் வந்து போயிட்டு விசாரிச்சிருக்காங்க, போயிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கிடச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இல்லை அடுத்தது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க காதில் வந்து குதிச்சிரு, மேலேருந்து குதிச்சிரு, நீ யூஸ்லெஸ், நீ வந்து ஒன்றுத்துக்கும் இது இல்லை, லாக் இல்லை, நீ வந்து ரொம்ப அக்லியாக இருக்க, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, நீ வந்து வாழ்ந்து என்ன செய்ய போகிற, நீ வாழ வேணாம், நீ குதிச்சிரு, நீ வந்துரு, என்கிட்ட வந்துரு, நீ செத்துரு, மேலேருந்து குதிச்சிரு அப்படின்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க காதில் வந்து சொன்னதாக வந்து அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங் கிடச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த ஏன் வந்து சொன்னது வந்து என்னன்னாக்கா, எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணும்னு அந்த பிரிட்ஜுக்கு நான் போகல, அந்த ஒரு எண்ணமே எனக்கு இல்லை, நான் யதார்த்தமாக அந்த பிரிட்ஜில் நடந்து நான் தாண்டி அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு ஒரு காற்று, பயங்கரமான ஒரு காற்று அடிக்குது, டெம்பரேச்சர் திடீர்னு ரொம்ப கோல்டாகுது, அப்புறம் ஒரு விஷயம் வந்து என் காதில் வந்து அப்படியே விஸ்பர் பண்ணுது, நீ வந்து குதிச்சிரு, நீ வந்து குதிச்சிரு, நீ வந்து குதிச்சிருன்னு. என்னையே அறியாமல் நான் அந்த கல்லில் ஏறி மேலேருந்து கீழே குதிச்சிட்டேன். நான் வந்து அப்போவே செத்துருக்க வேண்டிய ஆள், பட் எப்படி பொழைச்சேன்னு எனக்கே தெரியல, ஏதோ ஒரு விஷயம் தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கு, நான் வந்து பொழைச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பட் ஏன் வந்து ரொம்ப நாள் வாழல. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபியூ வீக்ஸில் வந்து இறந்துடுறாங்க. பட் அந்த இன்டர்வியூ பண்ண அந்த ஆள் வந்து அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவ்வளோ சூசைடு, 100க்கும் மேலான சூசைடு இங்கே நடந்ததுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து ஒரு வீச் கிளவி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்திரவாதி கிளவி வந்து அங்கே வந்து வாழ்கிறதாகவும், நைட் ஆகிட்டாக்கா அவள் வந்து அப்படியே ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே நடமாடுறதாகவும், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அங்கே அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க. ஸோ அந்த ஏன் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவுட் ஆஃப் த ரெக்கார்ட் வந்து ஏன் சொன்னாங்க, நான் வந்து ஒரு வீச்சு ஒரு கிளவியை பார்த்தேன், கருப்பு கலர் உடையில் வந்து அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததை வந்து நான் பார்த்தேன், அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க, அவங்கள்ட்ட போகிறதுக்காக தான் வந்து நான் மேலேருந்து இப்படி கீழே குதித்தேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டர் வந்து இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அமானுஷ சக்தி தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதா, 100க்கும் மேலான சாவுகளுக்கு காரணம் இந்த ஒரு வீச்சு தானா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம போய் பார்ப்போம். இன்னமும் இந்த இடத்த வந்து த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் ஆக்லண்ட்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அந்த சைமன் ஸ்ட்ரீட் தான் போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 11:25 நைட்டு. ஸோ நான் உங்களை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன், நீங்களும் என் கூட வாங்க. நம்ம போய் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றத நேராக அங்கே போய் பார்ப்போம். வாங்க கைஸ் போகலாம். இதுதான் அந்த பிரிட்ஜு. இப்போ நம்ம கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம். எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க. பாருங்க, கல்லறை பிரிட்ஜுக்கு கீழே அங்கே ஒரு கல்லறை, இங்கே ஒரு கல்லறை இருக்குது. பாருங்கள், மொழிஞ்சு விட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்லறை இருக்குது. கரெக்டாக அந்த பாலத்துக்கு கீழே பாருங்கள். கைஸ், இங்கே இந்த 2-3 கல்லறை மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே கல்லறை தான். இருட்டில் உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதுதான் ஆக்லண்டோட ஓல்டஸ்ட் செமெட்டரி. 1840 கட்டி இங்கே வந்து உடல்களை புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே முதல்ல புதைச்ச உடலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 9 வயசு சின்ன பையனோட உடல் தான் இங்கே புதைச்சிருக்காங்க 1840. இதை திறந்து, இந்த ஆக்லண்ட் செமெட்டரி திறந்து முதல்ல இங்கே வந்து புதைக்கப்பட்ட உடல் வந்து ஒரு 9 வயசு குழந்தையோட. பாருங்கள்,
எல்லாம் கலரை கைஸ். நம்ம இந்த பாலத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? மேலேயும் கார் போகுது, அந்த பக்கம் வந்து ஹைவே மோட்டோவே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கார் சத்தம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த காட்டுக்குள்ளே அந்த செமெட்டரிக்குள்ளே டீப்பாக போயிட்டு என்ன தான் இருக்குது, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையாலே இந்த செமெட்டரி வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு செமெட்டரியா, உண்மையாலே இங்கே வந்து அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இங்கே வந்து இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த வீச் வந்து இங்கே வாழுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது சைன் காட்டுதா அப்படின்னு பார்ப்போம். யாரோ நடந்து வர்ற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது கைஸ். கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா? சுற்றி 4 சைட்டும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இந்த செமெட்டரி வந்து சிட்டியை ஒட்டி இருக்கிறனாலையும் ஹைவே ஒட்டி இருக்கிறனாலையும் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 10,000 டூம்ஸ்டோன் இருக்குது. 1 2 இல்லை, 10,000 டூம்ஸ்டோன், 10,000 கல்லறைகள் இருக்குது. 10,000 கல்லறைகள்னால் அப்போ 10,000 உடல்களை வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்கு. சரியா? இங்கே பாருங்கள் எல்லாம் உடஞ்சி எப்படி போச்சுன்னு. என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது பாருங்க. எழுத்துக்கள்லாம் கூட தெரியல, அவ்வளோ பழசு. இங்கே உள்ள அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது. இந்த கலரை வந்து எந்த ஹெட் ஸ்டோனும் வைக்கல, எதுவுமே எழுந்தலை. யார் இங்கே புதைச்சாங்க என்னன்னு தெரியல. நான் கல்லறைக்கு மேலெல்லாம் மிதித்து ஏறி போவேணா அப்படின்னு பார்க்குறேன். அங்கெல்லாம் எழுத்துக்கள் இருக்குது. பட்டு நம்ம இறந்தவங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண வேணாம். செத்து போயிட்டாங்க, இதுக்காக அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து இறந்தவங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம். ப்ளஸ் இந்த கல்லறையில் என்னென்ன பேர்கள்லாம் எழுதியிருக்கு அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. பிகாஸ் ப்ரைவசி காரணமாக. அவங்களோட குடும்பத்தார் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட காட்டல. பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கீழே போவோம் வாங்க. இங்கே பாருங்கள், சின்ன பையனோட கலரை. இங்கேயும் சின்ன பையனோட கலர் இருக்குது. 2 பேர் இங்கே புதைச்சிருக்காங்க இந்த சின்ன இடத்துல. 2மே சின்ன குழந்தைங்க, தெரியல, மேபி அக்கா தம்பி இல்லை ட்வின்ஸு இந்த மாதிரி இருக்கலாம். வாங்க கைஸ், அந்த பக்கம் பின்னால் போவோம். என்னமோ சத்தம் கேட்குது. புல்லுக்குள்ளே இருந்து என்னமோ நவுற மாதிரி என்னமோ சத்தம் கேட்குது. ஓகே, இங்கே பாருங்க. கலர்லாம் எப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்க. இந்த கலரையே பாருங்க. டூம்ஸ்டோனே எவ்வளோ பெருசுக்கு இருக்கு பாருங்க. 1975 இறந்துருக்காங்க இவங்க. இங்கே பாருங்க. கைஸ், என்னென்னமோ சத்தம் கேட்குதுங்க. ஸோ நம்ம ஞான் வந்து செமெட்டரி முதல் தடவையாக நம்ம சேனலில் வந்து ஒரு செமெட்டரியில் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஏதாச்சும் ஸ்பிரிட்ஸ் இருந்துச்சுனாக்கா உண்மையாலே எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த செமெட்டரி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு செமெட்டரி. அந்த வீச், அந்த உமன் இன் பிளாக், அந்த மாதிரி உண்மையிலே ஒரு பொம்பளை இங்கே இருந்தால், அந்த வீச்சு இருந்தால்
நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சைன் காட்டுதா, நம்மள்ட்ட ஏதாச்சும் பேசுதா அப்படின்னு பார்ப்பாங்க பாருங்கள். சின்ன பிள்ளையோட செமெட்டரி. கைஸ், யாரோ ஆள் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி யாராச்சும் ஏதாச்சும் சைன் காட்ட விஷயம் பாருங்கள், சத்தம் கேட்குதா? கைஸ், ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், 2 தூம்ஸ்டோன்னு ஒன்றா வச்சுருக்காங்க இந்த கம்பிக்குள்ளே. மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அம்மா பிள்ளையாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களோட செமெட்டரி. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? மேலே தான் இந்த பிரிட்ஜு. இங்கேருந்து தான் நிறைய பேர் உளுந்து இறந்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல கீழே கலராக இருக்குது. வாங்க அந்த ஆளுங்க உளுந்து இறந்த இடத்த நம்ம போய் பார்ப்போம். இங்கே தான் நிறைய பேர் உளுந்து இறந்த இடம் வந்து இந்த கல்லறைக்கிட்ட தான். இங்கேயும் இந்த 4 உடல் இருக்குது பாருங்கள், 4 பேரை வரிசையாக புதைச்சிருக்காங்களே. இந்த இடத்துல இருந்தால் நிறைய பேர் வந்து குதிச்சிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து குதித்து கரெக்டாக இங்கே தான் உளுந்து இறந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஆனி, வெஸ்லி, இந்த மாதிரி பேர்கள்லாம் போட்டிருக்கீங்க. வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 859. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு கலரை மட்டும் நான் உங்கள்கிட்ட அந்த வருஷத்தை காட்டுறதுக்காக நான் உங்கள்கிட்ட காட்டினேன். மற்ற கலரெல்லாம் பேர் நான் காட்ட விரும்பலை. பட் இங்கே தான் இப்போ நம்ம நிற்கிற இதே எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் தான் அவ்வளோ பேர் மேலேருந்து விழுந்து இறந்துருக்காங்க. ஓகே, சூசைட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் அந்த பிரிட்ஜுக்கு சூசைட் பிரிட்ஜுன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க கைஸ், அந்த பாலத்துக்கு நம்ம அந்த பக்கம் போயிட்டு இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த பிள்ளையோட பேர் மேரின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் யாருன்னு தெரில, 2 பேரும் இங்கே புதைச்சிருக்காங்க. ஸோ போக போக வந்து இந்த செமெட்டரியில் வந்து இடம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கிட்ட இந்த மாதிரி புதைச்சிட்டாங்க பாருங்கள். பட் இப்போ யாரும் இங்கே புதைக்கிறது இல்லை. 1840 சுமார் 1990 வரைக்கும் இங்கே வந்து ஆளுங்களை புதைச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ யாரையும் புதைக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே இடம் இல்லை புதைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது சின்ன பையனோட கலருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மரம் முளைஞ்சி அந்த மரத்தையும் வெட்டியிருக்காங்க. ஐயோ, இங்கே பாருங்கள், நேரம் இதை காலில் மதிச்சிருப்பாங்க பார்க்காம. யாரோ இருக்காங்க கைஸ், சத்தம் கேட்குது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? Is anybody here? If anybody is here, please show yourself or show me a sign or talk to me. Say something so that we know that you are here, you are living here. If there's anything that you wish to tell us, tell me. Shh, guys, என்னமோ சத்தம் கேட்குது. அந்த கலருக்கு பின்னால் இருந்து என்னமோ சத்தம் வருது கைஸ். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? Is anybody here? If anybody is living here, hello? Guys, ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப் நம்மளை நெருங்கி வர்ற மாதிரியே இருக்கு. Guys, hello? Is anybody here? Is anybody there?
கைஸ் அந்த சத்தம் ட்ராவல் பண்ணி அங்கேயும் எங்கேயோ போகுது பாருங்கள். கைஸ் இந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது ஃபீல். இஃப் எனிபடி ஹியர் யூ கேன் டாக் டு மீ, let's communicate. You can show yourself or at least show me a sign. Is anybody here? Guys, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு நினைக்கிறேன். கைஸ் ஒரு வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது, அதை நம்மளுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் கேளுங்க. அது கிளியராக கேட்கல என்ன சொல்ல வருது அப்படின்ட்டுன்னு. பட் சம்திங் இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட். நம்மக்கிட்ட ஏதோ வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள்கிட்ட பேச ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை போடுறேன், கேளுங்க. கைஸ் மணி இப்போது சரியா 1 ஆல்ரெடி. கைஸ் கேட்குதா? கைஸ் இந்த இடத்துல வந்து சத்தியமாக சொல்கிறேன், என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது, யாரோ கத்துற மாதிரி, ஏதோ குழந்தை சிரிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. உங்களுக்கு வந்து கேட்குதா மைக்கில் கிளியராக அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த இடம். கைஸ் மணி இப்போ சரியாக 2:15 எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சுமா பொழைச்சுமான்னு ஓடி வந்துட்டேன். காருக்கு வந்துட்டு கார் எடுத்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வெளியே தான் பார்க் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த வீச்சை நான் நேராக பார்க்கல, பட் அந்த சத்தம் நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஏதாச்சும் வந்து நிறையா டீமன்ஸ் இருந்தாக்கா நிறையா மாதிரி நிறையா மாரி பேசுகிற அந்த குரல்லாம் வந்து கேட்கும் நம்மளுக்கு. அந்த படத்துலலாம் அப்படி தான் காட்டுவாங்க. பட் அது இன்றைக்கி நான் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் கைஸ். அது வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளஸ் என்ன பெஸ்ட் பார்ட்னா அது நம்மளோட மைக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோ நான் எடுக்கும் போது அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் லைக் பண்ணால் தான் இன்னும் மேலே மேலே நானும் ஒன்றும் வீடியோ செஞ்சு போட முடியும். நிறைய பேர் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போகும். அந்த வியூ நிறைய போனால் தான் எனக்கு இன்னும் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களையும் கூட்டிகிட்டு போகணும். நிறைய இடத்துக்கு நிறையா மாதிரி விஷயங்களை போய்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரிவீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பாய்.